குன்னத்தூர் தண்டபாணி முருகன் திருக்கோயிலில் 27/11/2024 புதன்கிழமையன்று காலை 10 மணி அளவில் கொட்டும் மழையிலே இந்த சபபந்தி விழா விருந்து விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இளைஞரனுடைய எழுச்சி நாயகனும் இளைஞர் பட்டாளத்தினுடைய தளபதியுமான மாநில இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 47வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் உள்ள புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற குன்னத்தூர் ஸ்ரீ தண்டாபாணி சாமி திருக்கோயிலில் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பிலும் முன்னாள் திருக்கோயிலுடைய அறங்காக்குழு தலைவர் சவரன் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவருடைய ஏற்பாட்டில் சமபந்தி விருது விழா நடைபெற்றது. இந்த விழாவிலே உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து மதத்தினரும் ஒன்றாக கூடி அறுசுவை உணவு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கொட்டும் மழையிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற்றது. தொடர்ந்து தாய்மார்களுக்கு இலவச புடவையும் வருகை தந்த முதியோர்களுக்கும் பக்தர்களுக்கும் முருகனுடைய பச்சை துண்டும் பச்சை வேஷ்டியும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அந்த தினம் இத்திருக்கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அனைவருக்கும் கேசரி சக்கரை பொங்கல் வருகை தந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரில் அருள்மிகு தண்டாபாணி சாமி திருக்கோயிலில் அவர் பெயரிலே சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்று அவருடைய மேலான பார்வைக்கு அந்த அபிஷேகம் விபூதி தீர்த்தத்தை அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீக பக்தர்களும் தாய்மார்களும் நம்முடைய தமிழகத்துடைய எதிர்கால தலைவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு காலம் மேலும் மேலும் ஆன்மீக பணியும் சமூக பணியும் அரசியல் பணியும் தொடர வாழன வாழ்த்தினார்கள். விழாவிலே அன்னதான கமிட்டியினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே 100 ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே 100 ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க.
மகனே உன் வாழ்வு நிறைவாக நீ வாழ்க நீ வாழ்க 100 காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே 100 காலம் வாழ்க பூங்காற்றே இங்கே வந்து வாழ்த்து பூ போன்ற பிள்ளை முகம் பார்த்து பாராட்டி சொல்லு ஒரு பாட்டு பால் போன்ற வெள்ளை மனம் பார்த்து யார் சொல்லுவது இங்கு தாயில்லையென நான் கொஞ்சிடுவேன் உனையன் பிள்ளையென என்றும் வாடாமல் ராஜா நீ வாழ்க பூங்காற்றே இங்கே வந்து வாழ்த்து பூ போன்ற பிள்ளை முகம் பார்த்து காவிரி போலே கங்கை போலே உன் பேரும் சீரும் பொங்கிட வேண்டும் தேசமுனை பேசிட வேண்டும் உந்தன் அண்ணனைப் போலே மண்ணின் மேலே ஊரார்கள் பாராட்ட வாழ்ந்திட வேண்டும் அன்னை மனம் வாழ்த்திட வேண்டும் சின்ன சின்ன வார்த்தை ஒன்று ரெண்டு பேசும் தம்பி உந்தன் வாழ்வில் தென்றல் வந்து வீசும் காலம் உன் வசமே என பாடும் என் மனமே நாளும் என் அருகில் மனம் வீசும் சந்தனமே என்றும் வாடாமல் ராஜா நீ வாழ்க தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் போலூர் டவுனில் கோவிந்தசாமி தெருவில் உள்ள 3வது வார்டில் மொழிப்போர் தியாகி ஐயாக்கானு நினைவு அறக்கட்டளை சார்பில் தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு இலவச அரிசியும் வேட்டி சேலையும் ஸ்வீட் பாக்ஸும் நம்முடைய 13 ஆண்டுகாலமாக பல்வேறு சமூக பணியும் பொதுமக்களுக்கு சேவை செய்து வந்து கொண்டிருக்கின்ற மொழிப்போர் தியாகி நினைவு அறக்கட்டளை நிறுவி அதனுடைய தலைவரும் 25 ஆண்டுகாலமாக இளைஞரணியிலே பணியாற்றி இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதல்வர்களால் பாராட்ட பெற்ற சவரன் கருணாநிதி அவருடைய தலைமையிலும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் மாவட்ட கல்விக்குழு தலைவரும் அறக்கட்டளையினுடைய செயலாளர் திருமதி தமிழ்ச்செல்வி கருணாநிதி அவருடைய முன்னிலையில் ஏழை எளியவர்களுக்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் ஸ்வீட் பாக்ஸுகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக 3 மாற்றுத்திறனாளிகளை வரவைத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தனர். தொடர்ந்து இந்த இயக்கத்திலே 50 ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றி கழகத்தை வளர்த்த கழகத்துடைய முன்னோடிகளுக்கு முன்னாள் ஒன்றிய அவைத்தலைவர் வீட்டு வசதி சங்கத்தினுடைய தலைவராகவும் ஒன்றிய பொறுப்பாளராக மிசா காலத்திலே பொறுப்பாக சிறப்பாக பணியாற்றி கழகத்தை வளர்த்த ஏசி பெருமாள் அவர்களுக்கும் சேட்பட்டு ஒன்றியத்திலே கழகத்தை வளர்த்த ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய பிரதிநிதி இளங்கோ ஹோட்டலுடைய அதிபர் ஓகூர் எஸ் சுப்பிரமணி அவர்களுக்கும் மொழிப்போர் தியாகி குடும்பத்துடைய வாரிசு மறைந்த சின்ன குழந்தை அம்மாவுடைய
துணையார் தனபாகியம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அறக்கட்டளையுடைய பெயரில் இருக்கின்ற மொழிபு தியாகி ஐயா கண்ணூருடைய துணையார் திருமதி மாசலாமணி அவர்களுக்கும் மற்றும் அவர்களை பாராட்டி நினைவு கூர்கின்ற அளவில் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் சகலகல வல்லவரமான மாண்புமிகு ஐயா ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் என்னும் தாய் எழுதிய புத்தகத்தை போலூர் பொது நூலகத்துக்கும் அதை சுற்றியுள்ள கிளை நூலகத்துக்கும் 30க்கும் மேற்பட்ட புத்தகத்தை பொது நூலக அலுவலர் திரு சிவகுமார் அவரிடத்திலே இந்த துணை முதல்வருடைய பிறந்த நன்னாளில் அவரிடத்திலே வழங்கப்பட்டது. இப்படி பல்வேறு சமூக பணியும் ஆன்மீக பணியும் சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்ற போலூர் கோவிந்தசாமி தெருவிலே உள்ள 3ஆம் வார்டு அடங்கிய மொழிபு தியாகி ஐயா கண்ணு நினைவு அறக்கட்டளை அலுவலகத்தில் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற இதனுடைய தலைவர் சவரன் கருணாநிதி அவர்களையும் செயலாளர் தமிழ்ச்செல்வி அவர்களையும் பொதுமக்களும் அனைவரும் பாராட்டி இவருடைய பணியை சிறக்க வாழ்த்துகின்றனர். இறுதியாக அறக்கட்டளையினுடைய துணை மேலாளர் ஜெகநாதன் அவர்கள் நன்றி கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அன்னதான கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் அத்திமூர் சுகமூர்த்தி செல்வி அவர்களும் பங்களாமோடு சுதா ஜெயராமன் அவர்களும் கோயில் சிப்பந்தி பெருமாள் அவர்களும் மற்றும் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய மேலாளர் மண்டகுளத்தூர் அன்னபூரணி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.